உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இங்கே நிற்கின்ற இடம் பிளே நெஃப் வெல் ஆந்த்ரே. இது ஒரு வெல்டாந்திரே என்பது ஒருவருடைய பெயர், ஒரு பிரெஞ்சுக்காரருடைய பெயர். இந்த பெயரிலே அமைந்திருக்கின்றது இந்த கிராமம். இந்த கிராமத்தில் எங்களுடைய ஈழத்தமிழர் ஒருவர் சாதித்து வருகின்றார். எப்படி என்றால், அவர் சமையல் கலையில் சிறந்தவர். அவருடைய பெயர் அருண்குமார். சிறந்தது மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் வாழுகின்ற பலருக்கு எமது பாரம்பரிய உணவு வகைகளை கற்றும் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் தான் ஒரு தனியாக ஒரு வண்டியை வாங்கி அதிலிருந்து சென்று பல இடங்களில் பல சந்தைகளில் உணவுகளை வழங்கி வந்ததும் உண்டு வியாபாரமாக. தற்போது அவர் பிளே நெஃப் வெல் ஆந்த்ரே எனும் இடத்தில் ஒரு உணவகத்தை, அதாவது ரெஸ்டாரண்ட் ஒன்றையும் அமைத்திருக்கின்றார். அந்த ரெஸ்டாரண்ட்க்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஸ்பெஷாலிட்டி டு லாசி டு ஷுட் எ டு நெட், அறுசுவை உணவகம் என அதற்கு பெயரும் இடப்பட்டிருக்கின்றது. அங்கே பார், அது மட்டுமல்ல மாலை நேரத்திலே கரோக்கியை மர்மம் செய்து வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் வாழ்கின்ற அல்லது இந்த கிராமத்தில் வாழ்கின்ற பலருக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. பலர் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். வாருங்கள் பார்க்கலாம். எங்களோட ஊரில் 45-50 வயசு ஆய்விட்டா நீங்கள் வயோதிபர்கள் அல்லது ஒரு கொண்டாட்டத்துக்கு தேங்காய் உடைக்கிறது தான் சரி என்று ஒரு புறத்தில் கொண்டே ஒதுக்கி விட்டுருக்கிறோம். அந்த வயோதிப மனநிலையும் கூட அவர்களை ஒரு இளையோர்களாக அல்லது இந்த சமூகத்திலே ஒரு துணிந்தவர்களாக வாழ்வதற்கு முடியாதவர்களாக சென்று விடுவார்கள். அது மட்டுமல்ல, மனதிலும் முதுமை ஏற்படுவதால் கண்ட பாட்டுக்கு ஆலோசனைகள் வழங்குவதும் கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே இந்த மேற்குலகிலே நாங்கள் கவனித்துக் கொண்ட விடயத்தை பார்த்தோம் என்றால், இவர்களை பொறுத்தவரைக்கும் வயது போய் கொண்டிருக்கும், அது ஒரு எண்ணிக்கை தான். ஆனால் நாங்கள் இளமையாக இருக்கின்றோம், எப்பொழுதும் இளமையாக இருப்போம் என்று உணர்த்திக் கொள்வார்கள். அதனால் தான் அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து தமது உடலிலே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றார்கள். அதாவது வயது என்பது அது போய்கொண்டிருந்தாலும் கூட எண்ணங்களில் நாம் இளமையாகவும் மனதில் நாங்கள் ஒரு சுவதேகியாகவும் எண்ணிக்கொண்டால் சந்தோஷமாக வாழலாம். ஆகவே தான் இவர்கள் சந்தோஷத்தை நாடி செல்வார்கள். எவ்வளவு கடுமையாக வேலை செய்தாலும் கூட எங்கெங்கு மகிழ்ச்சிகரமான விடயங்கள் இருக்கின்றதோ அதிலே இணைந்து கொள்வார்கள். அப்படித்தான் அரசுவை உணவகத்திலே எனது நண்பரின் உணவகத்துக்கு வந்த அந்த குழு மிகவும் சந்தோஷப்பட்டு நடனமாடி தாமும் கரோக்கையில் இணைந்து பாடுவதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம்.
te donne du plaisir, vos jeux seront les nôtres, si tel est ton désir. Une brillante lumière, une longue étincelle, je me changerai en or pour que tu m'aimes encore, pour que tu m'aimes encore, pour que tu m'aimes encore. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று 26/5 எனது பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் அன்று பிரேனெஃப் பெல் ஆந்த்ரே என்னும் இடத்தில் எனது நண்பன் அருண்குமார் அவர்கள் உணவகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு வருடமாக இன்றைய பிறந்தநாளுக்கு என்னை இங்கு வருமாறு அழைத்திருந்தார். அங்கே நான் சென்ற பொழுது இங்கே கரோக்கையில் 60 வயதை கடந்தவர்கள் எவ்வளவு அன்பாக பண்பாக அவர்களது நட்புகளோடு இணைந்து பாடி மகிழ்வதை வாருங்கள் பார்க்கலாம். பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் மேலதிகமாக இன்னும் பார்க்க இருக்கின்றீர்கள். வாருங்கள். Car le ballet va s'annuler et la vraie vie va commencer. Nos sens ce sont nos fils, nos pauvres marionnettes, nos sens le chemin qui nous voit à la tête. D'abord une lettre dans ta main, tu vas être notre cœur jusqu'à côté du cœur. L'amour humain, c'est toi qui t'appartient. Si tu laisses quelqu'un d'autre, c'est la fin. பிரேனெஃப் பெல் ஆந்த்ரே எனும் பாரிஸில் இருக்கின்ற இந்த அறுசுவை உணவகம் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் இருக்கும் என்பதை முன்னும் நான் கூறியிருந்தேன். மீண்டும் அதை வலியுறுத்தி கூறுகின்றேன். இது ஒரு அழகிய இடம். இங்கே கடற்கரை ஓரங்கள் அல்லது இந்த கிராமம் பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அடுத்தது இந்த கிராமத்தில் என்ன விசேஷம் என்று சொல்லி சொன்னால், இந்த கிராமத்தில் இருக்கிற அநேகமான ஆட்களுக்கு தெரியும் இவர் யாருடைய பிள்ளை, இவர் யாருடைய தங்கச்சி, யாருடைய அக்கா என்கின்ற ஒரு உணவு பரமும் கூட இந்த கிராமத்தில் இருக்கின்றது. அதுபோல இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள தாங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு உதவுவதாக கூட கூறிக்கொள்கிறார்கள். அதுபோலத்தான் இந்த மூதாளர்கள் இங்கே வந்தார்கள். வந்ததும் அவர்கள் மிக மகிழ்ச்சிகரமாக உணவு உண்டது மட்டுமல்ல, இங்கே கரோக்கையில் பாடலாம் என்றவுடன் தாங்களாகவே இந்த பாடலை போடுங்கள், அந்த பாடலை போடுங்கள் என்று எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கின்றவர்கள் பாருங்கள். இவர்கள்தான் இளமையானவர்கள். இந்த இளமையான இவர்களுடைய நடனத்தை பார்ப்போமா? Non mais franchement vous êtes trop gentils. Ah c'est bon restaurant sur le Télégramme. On est tous là. Ah c'est pas mal là. Et qui nous met dans les
பிளே நெட் பெல் ஆந்திரே. இது பிரான்சிலிருந்து 450 கிலோமீட்டரை தாண்டி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே பிரித்தான், இந்த இடம் வந்து பிரித்தான் என்று கூறுவார்கள். இந்த கிராமத்துக்கு பேர் பிளே நெட் பெல் ஆந்திரையா இருந்தாலும் இந்த இடம் பிரித்தானை சேர்ந்தது. சரி, இல்லை குரோன் பிரித்தான் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படியே பிரித்தானியாவை பார்க்கலாம். இந்த பிரித்தான் மொழி வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த இனத்தவர்களும் வந்து அவர்கள் எல்லாம் ஒரு 3 நாட்களாகி கிட்டத்தட்ட பார்த்தால் ஒரு அழிந்து போன்ற இனமாகத்தான் இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலேயே நாங்கள் சுட்டி காட்டலாம். நான் இதில் இருக்கின்ற ஒரு மூதாளரிடம் கேட்டிருந்தேன், பிரித்தான் இந்த மொழி, இந்த இனம், இவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அவர் நிறைய சொல்வதற்கு விருப்பப்படவில்லையோ என்று தெரியவில்லை. ஒரு வசனம் கேட்டார், நீங்களே தமிழர்கள், உங்களுக்கு என்ன நடந்தது, அதை தான் எங்களுக்கு என்று சொல்லி சுருக்கமாக முடித்து விட்டார். ஆனால் மகிழ்ச்சிகரமாக வாழ்கின்றோம் நாங்கள் பிரெஞ்சுக்காரர் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா, இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டும் அவர்களுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னும் நாங்கள் தேடிச் செல்வோம். பிரித்தான் மக்கள் எப்படியானது என்பதை தேடி உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றேன். சரி அன்பான உறவுகளே, இன்னும் அவர்களுடைய நடனத்தை பார்த்து கொண்டு நிறைவு செல்வோமா? அழகிலோடு கலைகளை வளர்ப்பதில் மேற்குலகம் எம்மிடம் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இன்றும் தாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் தான் மறந்துவிட்டோம். Les religieux au nom de leur foi m'ont lancé une flamme, j'ai vu la guerre, la victoire, les têtes de leur fusil, j'ai vu le sang sur ma peau, j'ai vu le feu avec des cris et j'ai prié, tous ceux qui se sont sacrifiés, j'ai vu la mort se marcher et ramasser ce qui restait et j'ai vu. Why are you feeling like this? தாம் Que 100 000 fleurs s'ouvrent que jamais, j'ai déjà donné. தமக்கானதேக உணர்கின்றதுதான் கலை. இந்த கலை உலகுக்கு தருகின்ற கலை. Un homme ce matin s'est jeté sous un train, abandonné comme un chien. La misère et la faim ne dirait pas craindre pour demain, ça ne me fait rien. Accroché à ma feuille. Soul baby, chante avec moi, je veux une femme like you. Pour mon nom d'une femme like you. Hey, donne-moi ton cœur, baby, ton corps, baby. Donne-moi ton bon vieux feuille, ton rock, baby, ta soul, baby. Hey, chante avec moi, je veux un homme like you. Bad boy, tu sais que tu plais un homme like you. Inge, Vango, Balaram. Bongo, Bagara. Jamais bu une bière chaude, voilà, je peux être vraiment.
இன்று சமூக ஊடகங்களிலே மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஒரு எழுச்சியை கொண்டு வரும் பாடகனாகவும் நல்ல அழகிய முறையிலே நடனத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவரது வரிகள் என்று எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு புத்துயிரை கொடுக்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறதான் வேடன் என்னும் இளைஞருடைய பாடல். அதே போன்று பிரித்தான் மொழியிலே பாடி என்று பலரையும் கவர வைத்திருக்கின்றார். இந்த பிரித்தானை சேர்ந்த மனோ என்பவர், அவருடைய பாடல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரித்தான் மொழி, அதாவது அந்த இனமும் கூட பிரெஞ்சு மண்ணிலே போராடியவர்கள் என்ற விடயத்தையும் இவ்விடத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இந்த மனோ அவர்களுடைய பாடலை வைத்துக்கொண்டு அந்த பிரித்தான் மொழியிலே ஈடுபாடு கொண்டு அந்த மரபினை காப்பாற்றிக் கொண்டு அந்த மரபு வழி வந்தவர் நாம் என்ற உணர்வோடு இந்த அறுசுவை உணவகமாம் பிரேவல் ஆந்திரே எனும் இடத்தில் அமைந்த அருண்குமாரின் இந்த உணவகத்திலே ஒரு பெரிய குழு ஒன்று, அந்த குழு அவர்கள் பலர் அதற்கிலே தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள், வர்த்தகத்துறையிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு குழுவாக வந்து இந்த பாடலை ரசித்து ஆடி மகிழ்கின்றார்கள். அவர்களும் தமது மரபை நினைத்து இந்த மரபோடு இணைந்து தமது மரபு வழி பாடலை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். இந்த பிரித்தான் மொழி அழிந்து கொண்டு வருகின்ற மொழிகளிலே ஒன்றாகும். வாருங்கள் அந்த நடனத்தை பார்ப்போம். ரசித்து பாருங்கள். J'ai froid, je me dis tout bas quand rien ne s'interpose. Si tout est calme, cesse, tout équivaut optimistique. Moi, pas optimistique. Moi, reviens-moi. Tu te fous de mes ténèbres comme tout et comme le reste, c'est ça le temps. உலக அழகிகளில் பேசப்படும் பெரும் பெண்ணாக, பாடகியாக, திறமை உள்ளவளாக பல வீடியோ கலைகையும் அல்லது ஒரு நாடகங்களை விட்டவளாக இருப்பவள் மெடோனா. I'm in trouble, dear Papa, don't preach. I've been losing sleep, but I made up my mind. I'm keeping my baby. Ooh, I'm gonna keep my baby. Ooh, he says that he's gone to marry me. Baby can rise to be the family. Maybe we'll be alright. But my friends keep telling me to give it up, saying I'm too young, I don't believe it up. What I need right now is some good advice. Please, Papa, don't preach. I'm in trouble, Papa, don't preach. I've been losing sleep, but I made up my mind. I'm keeping my baby. Ooh, I'm gonna keep my baby. Ooh, இசை என்பது உலகில் பெரிய ஆக்கிரமிப்பையும் அதே போன்று பாடகிகளும் கூட. Give us your blessing right now, 'cause we are in love. We are in love. So please, Papa, don't preach. I'm in trouble, dear Papa, don't preach. I've been losing sleep, but I made up my mind. I'm keeping my baby. Ooh, I'm gonna keep my baby. Ooh. Papa, don't preach, stop calling me daddy. I know I keep my baby.
இவர்கள் மதுபானத்துக்காக அடிமையானவர்கள் அல்ல, ஆனாலும் இசைக்கு அடிமையானவர்கள். இசை எங்கு கேட்டாலும் தாங்கள் பாட வேண்டும் என்ற ஆர்வமுள்ளவர்கள். Maintenant, tu mets Open Your Heart.